இந்த கோடையில் LG ஸ்மார்ட் இன்வெர்ட்டர் AC மூலம் உங்கள் வீடு மற்றும் அலுவலக மின் கட்டணங்களை குறைக்கவும். BN Enterprises #1 Havoc AC distributor. வன்னியர் சங்க நிர்வாகி காளி கொலை வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்று திரும்பிய கபாலி என்ற ரவுடி மீண்டும் கொலை திட்டம் தீட்டிய நிலையில் போலீசார் அவரை தட்டி தூக்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த காட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் காளி என்கிற காளிதாஸ். 39 வயதான இவர் வன்னியர் சங்க மாவட்ட நிர்வாகியாக இருந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மறைமலை நகரில் டீ கடையில் வைத்து இவரை ஒரு கும்பல் கொலை செய்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய லோகேஷ் என்ற கபாலி ஜாமீனில் வெளிவந்துள்ளார். சிறையில் இருந்து வெளியே வந்த கபாலிக்கு தன்னை காளியின் உறவினர்கள் கொன்றுவிடுவார்கள் என்ற பயம் இருந்துள்ளது. இதன் காரணமாக காளியின் உறவினர் ஒருவரை மீண்டும் கொலை செய்தால்தான் தன்னை ஒரு டானாக கருதி அமைதியாக இருப்பார்கள் என்று கபாலி கருதியதாக தெரிகிறது. பின்னர் அதற்காக திட்டம் போட்டு சுற்றி வந்துள்ளார். இதை மோப்பம் பிடித்த தனிப்படை போலீசார் சிங்கப்பெருமாள் கோவிலில் பதுங்கியிருந்த கபாலியை விரட்டி சென்றுள்ளனர். காட்டுக்குள் ஓடிய லோகேஷ் மரத்தின் மீது மோதி விழுந்துள்ளார். இதில் அவரின் கால் உடைந்து போனது. இதையடுத்து போலீசார் அவரை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த கோடையில் LG ஸ்மார்ட் இன்வெர்ட்டர் AC மூலம் உங்கள் வீடு மற்றும் அலுவலக மின் கட்டணங்களை குறைக்கவும். BN Enterprises #1 Havoc AC distributor.